விருதுநகரில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். சிவகாசி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோபாலன்பட்டி, பூசாரி தேவன்பட்டி, ரெங்கபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது கோபாலன்பட்டி கிராமத்தில் ராஜேந்திர பாலாஜிக்கும் விஜய பிரபாகரனுக்கும் மாலை அணிவித்து கையில் வேல் வழங்கப்பட்டது. பின்னர் ரெங்கபாளையத்தில் பேசிய ராஜேந்திர பாலாஜி 2026ஆம் ஆண்டில் அதிமுகவின் ஆட்சி அமைவதற்கு இந்த தேர்தல் ஒரு முன்னோட்டம் என தெரிவித்தார். அதிமுகவுடைய ஆட்சி 2024 வருவதற்கு முன்னோட்டமான தேர்தல் இந்த தேர்தல். ஒரு நல்லவர் ஒருவர் வெற்றி பெற்று செல்ல வேண்டும். நம்மளை பற்றி சிந்திக்கின்றவர், நம்மோடு நட்போடு இருக்கக்கூடியவர், ஏழை எளிய மக்களுக்கு உதவுகின்ற எண்ணம் படைத்தவர் நம்முடைய வேட்பாளர் விஜய பிரபாகர் அவர்கள். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போன்று, புரட்சி தலைவர் அம்மாவை போன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்தவர். அவருடைய மூத்த மகன் தான் அருமைத் தமிழ் விஜய பிரபாகர் அவர்கள். அவருக்கு நீங்கள் அதிமுகவுடைய ஆதரவற்ற தேமுதிகவுடைய வெற்றி வேட்பாளர் விஜய பிரபாகர் அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.